ஓம் கணபதி எல்லாம் தருவான் முருகனருள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கந்தர் அனுபூதி விளக்கம் பகுதி 7. அடுத்த பாடல். வளைப்பட்ட கைமாதொடு மக்களெனும் தலைப்பட்டழியத் தகுமோ தகுமோ கிளைப்பட்டெடு சூரரும் கிரியும் தொலைப்பட்டுருவத்தொடு வேலவனே. வளைபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழியத் தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவ தொடுவேலவனே. எல்லாத்தையும் தொலைச்சி நலத்தை கொடுப்பான்னு கேட்டவர் அது இன்னான்னு அடுத்த பாட்டில் சொன்னார். ஷண்முகா ஆறுமுகா நீ தான் அதுன்னு ஒரு குன்சா சொல்லிட்டாரு என தொடங்கினான் மன்னார். இப்போ இந்த பாட்டில் இப்படி எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாலும் ஆறு அதுன்னு தெரிஞ்சிட்டாலும் அதை சேர விடாமல் தடுக்கிற 2 கை விலங்கை பற்றி சொல்கிறார். எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்றொன்னா கழட்டி விட்டுட்டேனே, ஆனாக்கா இந்த 2 விலங்கை மட்டும் என்னால் கழட்டவே முடியலப்பா, இப்படி என்ன பண்ணிட்டியே, இது அடுக்குமா சரியா முறையான்னு புலம்புறாரு இந்த பாட்டில். அப்படி இன்னாது அந்த 2 விலங்கும் அதைத்தான் தலைன்னு சொல்கிறார். தலை தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, பொதுவாக மாதுன்னு சொல்லாமல் வளைப்பட்ட கை மாதுன்னு சொல்கிறாரு கெவனி. வளையன்னா கையில் போட்டுக்கிற வளையன்னு பொதுவாக புரியும். ஆனால் கண்டிக்கு இப்போ நேத்திக்கு உன்னோட பெருசை தான் அடிக்கடி குழந்தை நீ கொஞ்சுவிய அந்த பெருசை தான் சொல்கிறேன். அவர் சொன்னாருன்னு ஒன்று படித்து காமிச்சிய. பெரியவங்க சொல்கிறதுக்கு நாம புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும், அவங்களா சொன்னது இன்னான்னு ஒரு பொருள் இருக்கும்னு. அதே கதை தான் இங்கேயும். வளையன்னு இங்கே சொல்கிறது தன்னோட அன்பால் அவனை வளைச்சி போட்டிருக்க அந்த வீட்டுக்காரிய, அவங்க தான் வளைப்பட்ட கை மாது. விளங்கிச்சா? உன்னையே நம்பி நீயே சதம்னு வந்தவங்கள எப்படி விடுறது? நீ பாட்டுக்கு சர்த்தாம் போமான்னு தொப்புன்னு கிளம்பிட முடியுமா? முடியாது தானே. சரி, இப்போ அடுத்த தலை என்னான்னு பார்ப்போம். இவங்கள கூட வீட்டுக்காரியை கூட ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்தில் விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் கண்டிக்கு பெத்த மக்களை எப்படி விடுறது? அப்பான்னு அதை காலை காட்டிக்கொள்ள அப்படியே பாசம் பொத்துக்குன்னு வருவதில்ல. அதுங்களுக்கு ஒன்றுன்னா உன் மனசு எப்படி பதறி துடிச்சு தவிக்குது. அதுங்க உன்னைய மதிக்குதா பாசமாக்கிதான்ற பற்றி துளி கூட கவலையே படாமல் ஐயோ என்னோட பசங்கன்னு உள்ளுக்குள்ளேயே கிடந்து அடிச்சுக்குது இல்லை, அந்த மக்கள் தான் இவர் சொல்கிற 2வது தலை. இந்த 2 விலங்குமேவா இல்லாங்காட்டிக்கு இதில் ஏதோ ஒன்றோ ஒரு ஆளை பாடாப்படுத்தி அலைய வைக்குது. நான் சொல்கிறது என்ன அப்படி பார்க்குறேன் என்றான் மன்னார். அதல்லே மன்னார், மனைவி மக்களை அம்போன்னு தவிக்க விட்டு போகிற சில நல்லவங்களும் இருக்காங்க தானே, அப்போ எப்படி இது சரியாகும் என்று இழுத்தேன். ஊர் உலகத்தில் பொதுவாக்கிற கதையை தான் அருணகிரியார் சொல்கிறார். நீ சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அங்கங்கே ஒரு விதி விலக்கு இருக்கலாம், ஆனால் அத்தை விட்டுட்டு பொதுவாக பார்த்தியான்னா இதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இந்த தலைங்கிறதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்கிறார். இம்மாம் பெரிய மாயில் மாட்டிக்கணுமே, எப்படா தப்பிக்கிறதுன்னு மயங்கி போய் உட்காந்துடுறார். உடனே உள்ளுக்குள்ளே ஒரு பல்ப் எரியுது. அவருக்கு 2 சமாச்சாரம் நினைப்புக்கு வருது. கேட்குறது ஆறு? நம்ம முருகனை. அவர் என்ன பண்ணார்? சூரனையும் ஒரு மலையையும் அழிச்சாருன்னு புரியுது. எப்படி இதை பண்ணாருன்னு உட்காந்து யோசிக்கிறார். தாரகாசுரன் ஒருத்தன், சூரனோட தம்பி. வீரபாகத்தேவரை தான் போய் அழிச்சிடுறேன்னு வீராப்பா சொல்லிட்டு ஒரு பெரிய படையோடு அங்கே போகிறாரு. கந்தன் சிரிச்சுக்கின்னு போயிட்டு வாப்பா, அவனை பார்த்து மயங்கிறாதேன்னு அனுப்பி வைக்கிறாரு. அங்கே போனால் அந்த ராட்சசன் ஒரு பெரிய மலையாக கிரௌஞ்ச மலையாக உருவம் எடுத்துக்கிட்டு நிற்கிறான். எல்லாரையும் மாயமாக வளைச்சி போட்டுடுறான். உள்ளார போன ஆளுங்களெல்லாம் நாம் எங்கே இருக்கிறோம்னே தெரியாமல் மயங்குறாங்க. சுற்றி சுற்றி வராங்க. வெளியே வர வழியே தெரில. அவரோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் இதில் சிக்காமல் தப்பிச்சு முருகங்கையில் விஷயத்தை சொல்கிறாங்க. இது ஒரு கதை. அடுத்தாப்பில் இந்த ஆணவம் பிடிச்ச சூரன் தங்கூட இருந்த மொத்த பேரும் காலியானதுக்கு அப்புறம் கூட தன்னோட ஆணவத்தை விடாமல் தனக்கு தான் எல்லாமும் தெரியுமேன்னு கிறுக்கு பிடிச்சி மாயா ரூபமாக ஒரு பெரிய மாமரமாக நிற்கிறான். தன்னை யாருமே கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு அவன் மனசில் ஒரு நினப்பு. பெரிய சூரனில் அவன் அதான் பூனை கண்ணை முடிக்கின்னு புலவுமே இருட்டாயிருச்சுன்னு நினச்ச மாதிரி நம்மளுக்கு கண்ணிலேருந்து எதுனாச்சுன்னு தப்பிச்சு போக முடியுமா? இது 2வது கதை. இந்த 2லேயுமே என்ன ஆச்சுன்னு யோசனை பண்ணுறாரு அருணகிரியார். 2 கேஸ்லேயுமே முருகன் ஒன்றுமே பண்ணலை, சும்மா கையில் இருக்கிற வேலை தொட்டார், அவ்வளோதான். மலை பொடி பொடியாக போச்சு, மாமரம் 2ஆக பிளந்துருச்சு. அன்றைக்கி சிவக்குரலுக்கு சொல்கிறப்ப சிவன் வெள்ளு எடுக்காமலேயே அம்பு விடாமலேயே அம்மாவை பார்த்து லேசாக சிரிக்கக்குள்ளேயே அந்த 3 லோகமும் எரிஞ்சு போச்சுன்னு பார்த்தோமே, அது மாதிரி இவர் வேலை தொட்டதுமே இப்படிலாம் நடந்துருச்சு. அப்படியாப்பட்ட சக்தி முருகன் கைவேலுக்கு இதுன்னு புரிஞ்சு போச்சு இவருக்கு. அத்தையெல்லாம் பண்ணவருக்கு, அம்மா பெரிய மாயா சக்தியே ஒன்றும் இல்லாமல் பண்ணவருக்கு இந்த துக்னியோண்டு மாயை தொலைக்கிறதா பெரிய காரியம்னு ஒரு தெம்பு வருது. உடனே அடுத்த 2 வரியில் கிளைப்பட்டழு சூரருங்கிரியும் தொலைப்பட்டருவ தொடு வேலவனேன்னு கெஞ்சிறார்.
தொடுவேலவனேன்றதில் இத்தனையும் சொல்லிட்டார். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, மாயை மட்டும்தான் தொலைஞ்சது 2 இடத்துலையும். மலைக்கு உள்ளே இருந்த ஆளுங்களுக்கு ஒன்றாவில், சூரன் சேவலும் மயிலுமா மாறிட்டான். அதே மாதிரி இந்த மாயிலிருந்து வெளியே கொண்டாடுறப்போ மற்றவங்களுக்கும் மனைவி மக்களுக்கும் ஒரு கெடுதியும் வராதுன்னு சூசகமாக சொல்லி புரிய வைக்கிறார் அருணகிரியார். இப்போ புரியுதா எதனால் இந்த 3 பாட்டையும் சேர்த்தே படிக்கணும்னு சொன்னேன்னு? பாட்டில் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு எனக்கு சொல்லித்தாப்பான்னு கொஞ்சலாம் கேட்குறார். 2வது பாட்டில் இன்னாததுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சந்தோஷம். இப்போ இந்த 3வது பாட்டில் ஒரு கெஞ்சல், எப்படி முருகன்கிட்ட சரணாகதி பண்ணுறதுன்றத இந்த அனுபூதியை இந்த 3 பாட்டிலையும் வச்சு சொல்லிக்கிறார் அந்த மகா பெரியவர். படித்து அவர் காலில் நாம் விழுந்தாலே போராதா என்றார் மயிலை மன்னார். அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம், வேலாயுத பெருமானே சரணம், கொஞ்சிடும் மடலையின் மலர்த்தாள் சரணம் என்று உரத்த குரலில் சொல்லி கைகோப்பினார் சாஸ்திரிகள். நாங்கள் மூவரும் அதை அப்படியே திருப்பிச் சொன்னோம். கபாலி கோவில் மணியும் ஓம் ஓம் என்பது போல் ஒலித்தது. அனைவருக்கும் வணக்கம். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். முருகனர்கள் முன்னிற்கும் கணபதி எல்லாம் தருவான்.